அத்தை, இந்த அரண்மனையில் அமைதி என்பதே இல்லை. அதனால் அமைதிக்காக பிரார்த்தனை செய்ய நான் கோவிலுக்கு போக முடிவெடுத்திருக்கிறேன். நீ மிகவும் சரியாக சிந்தித்திருக்கிறாய் ஜோதா. ஆனால் அனுமதி இல்லாமல் செல்ல விரும்பவில்லை. ஷெஹன்ஷா அரண்மனையில் இல்லை. அதனால் நீங்கள் அனுமதி தருவீர்களா? நல்லதை செய்வதற்கு யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை ஜோதா. அதுவும் நீ நல்ல விஷயத்திற்காக தான் செல்கிறாய். இதற்கு ஜலால் மறுபேதும் தெரிவிக்க மாட்டான் என்றுதான் நான் நம்புகிறேன். நீ தாராளமாக சென்று வரலாம். மிக்க நன்றி அத்தையே. அம்மா தாயே, எனக்கு உதவி செய். ஷெஹன்ஷாவிற்கு உண்மை தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். அதற்கு தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். அல்லாவின் பெயரால் எனக்கு தானம் செய்யுங்கள். என்னை போன்ற தள்ளாடும் முதியவனுக்கு தாங்கள் உதவி செய்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். இந்த உதவியற்றவனை தாங்கள் ஆதரித்தால் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவார். பசியோடு இருப்பவனுக்கு உணவளித்தால் இந்த உலகத்தை காப்பவன் தங்களுக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார். அல்லாவின் பெயரால் எனக்கு உதவி செய்யுங்கள். இது ஆலயம், அதாவது புண்ணிய ஸ்தலம். உங்கள் இல்லத்தை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வாறு இங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுதாவது புரிகிறதா? கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதா பேகம் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? திருமணம் செய்து கொண்டவரையே கவனிக்காத பாஷா நம்மை எவ்வாறு கவனிக்கப் போகிறார்? சரியாக கூறினாய். தன்னுடைய மனைவியையே யாராவது இப்படி அரைக்காவலில் அடைத்து வைப்பார்களா? எனக்கு தெரிந்து ஜோதா பேகம் அவர்கள் பூஜை செய்து கொள்ள ராஜா அனுமதித்திருக்கிறார். ஒரு பழமொழி இருக்கிறதே, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. அவ்வளவு நேசிக்கிறார் என்றால் ஜோதா மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை எதற்காக நம்புகிறார்? தாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் ஷெஹன்ஷா ஆவார். உங்கள் அனைவருக்கும் அவர் மகாராஜா. உங்களை காப்பாற்றுவது அவருடைய கடமை. ஆனால் நீங்கள் அவரை பற்றி இவ்வாறு பேசுகிறீர்கள். தங்களுக்கே ஒன்று தெரியாது, பாட்ஷா மிகவும் கொடூரமானவர். இவரை விட யாருக்கு நன்றாக தெரியும்? ஏனென்றால் இவர்தான் மகாராணி ஜோதா. வணக்கம் மகாராணியாரே. வணக்கம். உங்களுக்குள்ள குடும்பத்தை போல்தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள உறவுகள் இடையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. உங்கள் குடும்பத்தை பற்றி பொது இடத்தில் நின்று கொண்டு மிகவும் தவறாக பேசினால் உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அரச குடும்பத்தினரும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பற்றி நீங்கள் பேசுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் குடிமக்கள். அரசன் என்பவன் தந்தைக்கு சமமானவன். அதனால் தந்தையை பற்றி இவ்வாறு பேசுவது சிறிது கூட சரியல்ல. மன்னித்து விடுங்கள் மகாராணி, தவறு நடந்துவிட்டது.